என்னை காணோமே. ஹாய் குட்டீஸ், கண்ணாமூச்சி விளையாட்டை நீங்க விளையாடி இருக்கீங்களா? அதுபோல கண்ணாமூச்சி விளையாடும் பொம்மையை செய்து விளையாடலாமா? வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பொம்மை படம் வரைந்த அட்டை, செல்லோ டேப், ஸ்டேப்லர் மற்றும் கத்தரிக்கோல். ஒரு கெட்டியான அட்டையில இந்த மாதிரி ஒரு பொம்மை வரைஞ்சுக்கலாம். கத்திரிக்கோலை எடுத்து வரைந்த பொம்மையின் அவுட்லைன் மேலேயே கவனமா வெட்டணும். இந்த மாதிரி தனித்தனியா வெட்டி எடுத்துக்கலாம். இப்ப இந்த உடம்பு பகுதியை மட்டும் எடுத்து இதுல புள்ளி வைத்துள்ள பகுதிகளை மடக்கி விட்டுக்கணும். தோல் பகுதி, கழுத்து பகுதிகளையும் மடக்கிக்கலாம். இப்ப இத பின்புறமா திருப்பி கழுத்து பகுதியை சற்று உட்புறமாக மடக்கி விடணும். முன்பக்கமா இத பார்க்கும்போது ஜெட் வடிவ ஸ்ப்ரிங் போல இருக்குது. சரி, பொம்மைய மீண்டும் பின்பக்கமா திருப்பி இங்க செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். நீளமான செவ்வக வடிவ அட்டைய இந்த உறைக்குள்ள விட்டு வெளியே எடுத்துக்கணும். இது பிரிந்து விடாதபடி பின் அடிச்சுக்கலாம். பாருங்க, கழுத்து பகுதியிலேயும் பின் அடிச்சுக்கலாமா? இப்ப தோல் பகுதியில இந்த கைகளை வைத்து இங்கேயும் பின் அடிச்சுக்கலாம். பொம்மையின் கைகளை சற்று தூக்கி சரியாக வைத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பொம்மை ரெடி. உடம்பு பகுதியை ஒரு கையால பிடிச்சுக்கிட்டு அடியில் உள்ள அட்டைய மேலும் கீழும் அசைக்கும் போது, வாவ், பாருங்களே, பொம்மை கண்ணாமூச்சி விளையாடுது. என்னை கண்டுபிடி, இங்கே இருக்கேன். என்னை கண்டுபிடி, இங்கே இருக்கேன். இந்த மாதிரி பொம்மை சொல்லுதா? அட, பின்பக்கமா பார்த்தாலும் இது செயல்படுவது தெரிகிறதே. இது செயல்படுவது அழகா இருக்குல்ல? உங்க நண்பர்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது போல செய்து கொடுத்து அவங்களையும் அசத்துங்க. இத்தகைய பயிற்சியை மேற்கொள்ளுவதன் மூலம் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை வளர்த்து கொள்ள முடியும்.